என் பேர் முகமது சனாவுல்லா. ஏர்வாடியார் சிக்கன் பிரியாணி சென்டர், பைபாஸ் ரோடு, ஏசிஎஸ் காலேஜ், சவிதா காலேஜ், டென்டல் காலேஜ் சென்டரில் வச்சுருக்கேன் கடை. சிக்கன் ஐட்டம் எல்லாமே இருக்கு, பீஃப் ஐட்டம் மொத்தம் எல்லாமே இருக்கு, பிரிஞ்சி சாதம் இருக்கு, எல்லாமே 3 சாதம், சைனீஸு எல்லாமே உண்டு சார். 80 ரூபா. பீஃப் பிரியாணி 80 ரூபா. 1 கிலோ வாங்கினா முட்டையோட 140 ரூபா. சிக்கனு பீஃபு ரெண்டும் சேர்ந்து 1 கிலோ 140. சிக்கனு 140, முட்டையோட. பீஃபும் 1 கிலோ 140 சார். சிக்கன் பக்கோடா, லெக் பீஸு, சிக்கன் ஈரல், எக்கு, தவாகரி, ஆம்லேட்டு, ஆப்பாயில் எல்லாமே போகிறோம் சார். ஈரல் 100 கிராம் 30 ரூபா, லெக் பீஸு 60 ரூபா, அவுச்ச முட்டை 10, சிக்கன் போடா 40, தவாகரி 50, ஆம்லேட் 20, பிரிஞ்சி சாதம் 30. இது திருவேற்காடு முனிசிபாலிட்டி சார். சவிதா காலேஜுக்கும் ஏசிஎஸ் காலேஜ் சென்ட்ரலில் வச்சுருக்கோம். 17 வருஷமாக வச்சுருக்கேன் சார். இந்த இடத்துக்கு நான் 17 வருஷம் ஆச்சு. நல்லா இருக்கும் சார். காலேஜ் பிள்ளைங்க தான் நம்ம டேஸ்ட்டுக்கு. பப்ளிக்கு ஜனம் முக்கால்வாசி கால்வாசி காலேஜ் பிள்ளைங்க சார். சவிதா காலேஜ், ஏசிஎஸ் காலேஜ் எல்லாமே காலேஜ் பிள்ளைங்க வியாபாரம் தான் நமக்கு. சாப்பிட்டு எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நானே ஓன் யூஸாக நான் செய்கிறேன், யாரும் ஆள் இல்லை. நானே செஞ்சு நானே கொண்டு எங்கள் மாமாவை வச்சு சேல்ஸ் பண்ணுறேன். எனக்கு ஆதரவு யாரும் இல்லை, மனைவி இல்லை. மனைவி காலமாயிட்டாங்க, 2 வருஷம் ஆச்சு மனைவி காலமாக. நான் ஒண்டி தான் இருக்கேன். எனக்கு ஆதரவு மாமா தான், தாய் மாமா. டைமிங் 10:30 to 3, 3:30, லாஸ்ட் 3:30. அவ்வளோ மத்தியானம் 10:30 to லாஸ்ட் டைமிங் 3:30. சாயங்காலம் இல்லை சார், ஒரே நேரம் தான் சார். சண்டே உண்டு சார். அதாவது லீவ் நாளில் பண்டிகை, ரம்ஜான் அது பொங்கல் வந்தால் லீவ் விடுவேன். மற்ற நாளில் எனி டைம் உண்டு சார். விருந்து அது இதுனா ஊருக்கு போயிடுவேன் சார். மற்ற நாளில் எனி டைம் அதெல்லாம் இல்லை சார், நம்மளால முடியாது. நான் ஆர்டரே வாங்குறதே இல்லை சார். அது வாங்குறதே இல்லை. 5 கிலோ கூட வாங்க மாட்டேன். அந்த காசு நான் இதில் போட்டு சம்பாதிச்சுக்குவேன். ஆர்டர் கொடுப்பேன். 10 கிலோ வரைக்கும் செய்வேன் சார். அதுக்கு மேலே முடியாது என்னால். அவ்வளோதான் பளு தூக்குவேன். 70 வயசு சார் எனக்கு. எந்த பழக்கமும் இல்லை, பிபி சுகர் இல்லை, எல்லாமே நான் தான் ஒண்டியாக இருக்கேன். என் மனைவி காலமாகி 2 வருஷம் ஆகிப்போச்சு. ஆதரவு யாரும் இல்லை, பொண்ணும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை. அல்லா புண்ணியத்தில் எனக்கு பிபி சுகர் எதுவுமே இல்லை. நான் உழைச்சி நான் சாப்பிட்றேன். எந்த பிள்ளையும் நமக்கு சோறு போடுறதில்லை, எந்த பொண்ணும் போடுறதில்ல. பையன் 1 பொண்ணு 1. அவங்ககிட்ட நான் வச்சுக்கிறதே இல்லை. பசங்க நம்மளை யாரும் கவனிக்கிறது இல்லை சார். சொந்தமாக என் காலில் என் பிஸ்னஸ் பண்ணுறேன், போகிறேன் வரேன், அவ்வளோதான். யாரும் ஆதரவு ஆண்டவனை தவிர. அதெல்லாம் இல்லை சார். நான் 17 வருஷமா நிற்கிறதுனால யாருமே வரமாட்டார். வயசானவர், அவர் பாடுபட்டு சாப்பிட்றாரு, அவர்கிட்ட யாரும் போகாதீங்க. திருவேற்காடு ஸ்டேஷன்லேயே சொல்லிட்டாங்க, எங்கிட்ட யாரும் வர்றதில்லை. ஆமா, 17 வருஷம் ஆச்சு சார் இந்த இடத்துல வச்சு. சுத்தமா 17 வருஷம் நான் ஒரே ஆள் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கடைங்கள்லாம் வந்தது. ஃபுல்லா கூட்டம் வரும். அதான் நேற்று காலேஜ் பசங்க 12லேருந்து 1 மணி வரைக்கும் வியாபாரம், ஃபுல் கூட்டம். அதுக்கப்புறம் 1, 2 அப்படி. என்னைக்குமே இல்லை சார், எனி டைம். அது தகுந்த தான் போடுவேன் சார். இன்னைக்கு என்ன சனிக்கிழமையா 5 கிலோ, செவ்வாய்க்கிழமையா 6-7 கிலோ, புதன்கிழமை 6-7 கிலோ, அப்படி வியாபாரம். ஒரே அளவு போட மாட்டேன் சார். 4 கிழமை எப்படி அப்படி வியாபாரம். இது நேராக பூந்தமல்லி, பெங்களூரு, திருச்சி, திருவண்ணாமலை எல்லாமே. இது திருவேற்காடு போகுது. கோயில் பஸ் ஸ்டாண்டு 99525291
48 48 76 76 அவ்வளோதானே?